ஹலோ காய்ஸ், ரொம்ப போர் அடிக்குது, வெளியே கூட்டிட்டு போங்கன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன். இப்போலாம் வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளியே போறேன்னு சொன்னா நீ சின்ன பிள்ளை, உனக்கு போக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு டீனேஜ் ஸ்டேஜ்ல வெளியே போறேன்னு சொன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு வளர்ந்து வேலைக்கு போகும்போது வெளியே போறேன்னு சொன்னா வீட்லயே 1000 ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கு, இப்போ வெளியே போகாண்டான்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணிட்டேன்னா எங்க வேணாலும் போலான்னு. மேரேஜ் செட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆக போற பிள்ளை வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகிடுச்சுன்னா புது பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வெளியே போலான்னா பிரெக்னென்ட் ஆயிருக்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த அப்புறம் போலானா சின்ன குழந்தைய விட்டுட்டு தனியா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ந்த பிற போலானா குழந்தைக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, டியூஷன் இருக்கு, வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வெளியே போலானா இந்த ஸ்டேஜ்ல உனக்கு ஒருக்கா வெளியே போகணுமான்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நமக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியில அப்படி ஒரு தாட்டே மறந்து போயிடும். ஒரே ஒரு இடத்துக்கு நம்ம போக அலோ பண்ணுவாங்க, அது எங்கன்னா ஒர்க்குக்கு. என் தங்கச்சி இப்ப டீனேஜ் ஸ்டேஜ்ல தான் இருக்கா. இப்ப என்ன மாதிரி வெளியே போகணும்னு ஆசைப்படியா? அதுல எங்க ஃபேமிலி ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க. வெளியே தானே போகணும், அப்ப போய் இந்த பேங்குக்கு போய் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிட்டு வா. ரேஷன் கடையில போய் ரேஷன் திங்ஸ் வாங்கி ஒரு ஆட்டோல போட்டு கொண்டு வா. மாவு மில்ல போய் மாவை இடிச்சிட்டு வா. அங்க வீட்டுல போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வா. இதுல ஹைலைட் அப்படியே வரும்போது கடையில இருந்து மீனும் வாங்கிட்டு வந்துரு. ஆக்சுவலா இந்த ட்ரிக் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பிள்ளைங்களை வெளியே விட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம வேலை முடிஞ்ச மாதிரியும் ஆச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ரீசனால வெளியே போக அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க இப்ப இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.